Hey guys, welcome to my channel. சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்களுக்கு நான் ரஞ்சனி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லுக் எவ்ரிடே லுக். டெய்லியும் எப்படி சிம்பிளாக ஒரு மேக்கப் பண்ணிவிட்டு வெளியில் போகிறோன்றதுக்கான லுக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைமரில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி Urban Decay ஆப்டிக்கல் illusion ப்ரைமர் எடுத்து ஆல் ஓவர் த ஃபேஸ் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes ரெஸ்ட் ஆக விடணும். ஸோ தட் ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்து நார்ஸ் ஐஷேடோ பேஸ் எடுத்து நம்ம லிட்ஸில் வந்து பேஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஐஷேடோ நம்ம போட்டுட்டு க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பேஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ணுவோம். ஐப்ரோஸ்க்கு Anastasia Beverly Hills Pro pomade in ebony எடுத்திருக்கேன். அதே பிராண்டில் ப்ரஷ் நம்பர் 12 எடுத்து நம்ம ஐப்ரோஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூலி வச்சு ஐப்ரோஸ் அப்வர்ட்ஸ் கோம் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து ஹேர் அப்வர்ட் மோஷனில் ஸ்பூலி வச்சு கோம் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ப்ரஷில் லைட்டாக நம்ம பொமேடை டிப் பண்ணிவிட்டு ட்ரா அ thin line from center towards end. fill in the sparse area. சின்ன சின்ன ஸ்ட்ரீக்ஸாக லைக் ஹேர் மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரீக்ஸாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்பார்ஸ் ஏரியா எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரீக்ஸாக ட்ரா பண்ணிவிட்டு ஃபைனலி ஸ்பூலி வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? கன்சீல் பண்ண Maybelline இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்டர் கன்சீலர் எடுத்து ஐஷேடோ பேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஐலிட்டில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதனால் ப்ரோஸ் இன்னும் கொஞ்சம் க்ளீனாகவும் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து LA Girl ப்ரோ கன்சீல் ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்து அண்டர் ஐயில் இருக்க டார்க் சர்க்கிள் கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து அதை அப்ளை பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து யூஸிங் த சேம் கன்சீலர் நான் அண்டர் ஐ வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுறப்போ அப்வர்ட் மோஷனில் பிளெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஐஸ் லிஃப்டடாக தெரிய ஆரம்பிக்கும். Estee Lauder டபுள் வேர் ஸ்டே இன் பிளேஸ் ஃபவுண்டேஷன் எடுத்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். பியூட்டி பிளெண்டர் எடுத்து சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி ஃபேஸில் வச்சுட்டு அடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த Estee Lauder ஃபவுண்டேஷன் வந்து சாம்பிளில் வந்தது, அதனால தான் சின்ன சைஸ் பாட்டிலாக இருக்குது. நான் என்னன்ற ஷேடை வந்து எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். முடிச்சுட்டு Lauder Mercier Translucent செட்டிங் பவுடர் எடுத்து அண்டர் ஐ செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு எங்கெல்லாம் க்ரீஸ் ஆகும்னு உங்களுக்கு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் ஸ்மைல் லைன்ஸில் அந்த மாதிரி எங்கெல்லாம் க்ரீஸ் ஆகுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஐஷேடோக்கு நான் பாம் பேலட் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் இன்றைக்கு யூஸ்வலாக நியூட்ரல் ஷேடாக இருந்ததுன்னா டெய்லி லுக்குக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நான் அந்த வார்ம் ப்ரௌன் எடுத்திருக்கேன். பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து க்ரீஸில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதே பேலட்லேருந்து இன்னொரு லைட் கலர் மேட் ஷேட் எடுத்து நான் வந்து லோவர் ஹாஃப் ஆஃப் த ஐலிட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சுட்டு பெரிய பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது எக்ஸஸ் ஆன ப்ராடக்ட் இருந்தாலும் அது ஈவனாக பிளெண்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து ஐலாஷ் கர்லை வச்சு நான் வந்து லேஷஸ் கர்ல் பண்ணிவிட்டு மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். You can do it either before applying mascara or after doing mascara. It's not a big deal.
Giving a medium flick using BareMinerals Lash Domination Liquid Liner. Different eyeliner looks எப்படி achieve பண்ணலாம்ன்றதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ ஒன்னு சீக்கிரம் அப்லோட் பண்றேன். Lower lash line க்கு நம்ம அந்த warm brown shade அதே medium brush வச்சு pencil brush வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். வாட்டர் லைன்ல நம்ம eyeliner எடுத்து லைன் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா நமக்கு தெரியணும்ன்றதுக்கு Urban Decay 24/7 கோல் பென்சில் எடுத்து வாட்டர் லைன் டைப் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு மைல்டான ஒரு டிமென்ஷன் கொடுக்க நான் வந்து பெனிஃபிட் ஹூலா ப்ரான்சர் எடுத்து ஃபோர்ஹெட்டில் அப்புறம் சீக் போன்ஸ் ஜா லைனில் மைல்டாக கான்டோர் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரான்ஸி எஃபெக்டும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால, கொஞ்சம் நேச்சுரலாக தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து ப்ளஷ்க்கு ஒரு மைல்டு பிங்க்கு செஃபோரா ப்ளஷ் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் பெருசாக ஹைலைட் பண்ணுறதா இல்லை, மைல்டான ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் பர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஒரு மைல்டான ஹைலைட்டர் எடுத்து ரொம்ப மைல்டாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லிப் பென்சிலில் லிப் வந்து லைன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு பெக்காவில் ஒரு வார்ம் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் வந்து லிப்ஸை ஃபில் பண்ணிக்கிறேன். இது ஒரு வெல்வெட் லிப்ஸ்டிக் நினைக்கிறேன். நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ன லிப்ஸ்டிக்ன்றதை ஷேடோட கொடுக்குறேன். ஃபைனலி மிலானி டூவி ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரேயில் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம். ஏ இதான் என்னோட ஃபைனல் லுக். நம்ம ரெடி ஆகியாச்சு. இது வந்து ஒரு சிம்பிளான லுக்குன்றனால நீங்கள் பெருசாக இதுக்கு வந்து ரொம்ப இதாக ட்ரெஸ் பண்ணுன்றதெல்லாம் இல்லை, கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணாவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அடுத்த ஒரு பிராண்ட் நியூ டுட்டோரியலோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.